ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தாம்பரத்தில் அதுவும் பர்டிகுலராக ஈஸ்ட் தாம்பரத்தில் தான் தனி வீடும் வில்லா பிளாட்டுகளோ வேணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சைட்டு நம்ம ஜியான் ஸ்கூல் பக்கத்தில், எக்ஸாக்டா ஜியான் ஸ்கூலுக்கு பேக் சைடில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். பிராண்ட் நியூ லான்ச்சிங்க, ஃப்ரெஷ் லேஅவுட், முழுக்க வீடுகளுக்கு மத்தியில் இருக்கு. அதுவும் ஜியான் ஸ்கூல் இங்க வீடுகளுக்கு மத்தியில, இங்க தான் இத்தனை வீடுகளுக்கு மத்தியில தான் சைட் லான்ச் பண்றாங்க. டைரக்ட் ஓனர் கான்டாக்டோட நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். வாங்க பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஓவரால் சென்னையில எங்க லேண்ட் வீடு அபார்ட்மெண்ட் தேடுறதாக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை டாப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி போடுற ப்ராப்பர்ட்டிஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மூலமா பெஸ்டான ப்ராப்பர்ட்டியை தேடி பிடிச்ச உங்களால வாங்க முடியும். ஈஸ்ட் தாம்பரத்தில் சிட்டி லிமிட்ல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கும் அபார்ட்மெண்ட்டுகளுக்கும் மத்தியில ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் ஸ்டேஜ்ல வில்லா பிளாட்ஸ் கம்யூனிட்டி தான் இன்னைக்கு நாம ரிவ்யூ பண்ண வந்திருக்கிறதுங்க. பாக்குறீங்க நீங்க காம்பவுண்ட் சுத்தி ஃபுல்லா வீடுங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க சைட். ஓகேங்களா? அதிகமாலாம் இல்லைங்க, வெறும் உள்ள 43 பிளாட்டுகள் மட்டும் தாங்க. ஃபேஸ் 1 போட்டு ஃபுல்லி சோல்ட் அவுட். இப்போ ஃபேஸ் 2ல 43 பிளாட்டுகள் மட்டும் தான். ஈவன் கம்மிங் வீக் தான் லான்ச் ஆக போகுது. அதுக்குள்ள ப்ரீ புக்கிங்லேயே 4-5 பிளாட் புக்கும் ஆயிடுச்சு. டோட்டலா 43 பிளாட்டுகள் உள்ள 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் மட்டும் எல்லா ஃபேஸிங்லயும் பிளாட் இருக்கு. பக்கா கான்கிரீட் ரோட் ஃபார்மேஷனோட உள்ள உங்களால பிளாட்டுகளை பார்க்க முடியும். இந்த லேஅவுட்ல இருக்க பிளாட்டுகள் எல்லாம் அவ்வளோ சூப்பர்பா டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த 20, 21, 22 இல்ல, எடுத்தாலே 25 அடி, 26 அடி, 28 அடி, 30 அடி, 35 அடி, ஏன் 40 அடி ஃப்ரண்டேஜ் கொண்ட பிளாட்டுகள்லாம் கூட இப்போதைக்கு அவைலபிள். ஒரு பிளாட்டோட ஃப்ரண்டேஜ்ல என்னப்பா இருக்கு அப்படின்றீங்களா? பிளாட்டோட ஃப்ரண்டேஜ்ல தாங்க எல்லாமே இருக்கு. உங்க வீடு கட்டினா பார்க்க விசாலமோ, ஃப்ளோர் பிளான் பக்காவா உட்காரணும்னா ஒரு பிளாட்டோட ஃப்ரண்டேஜ் அந்த அளவுக்கு முக்கியம். இங்க கொடுத்துருக்க எல்லா பிளாட்டுகளுமே குறைஞ்சபட்சமே 26 அடி, 28 அடி ஃப்ரண்டேஜ் தான். அப் டு 40 அடி ஃப்ரண்டேஜ் வரைக்கும் கூட பிளாட்டுகள் இருக்கு. ப்ராயரா முன்னாடி வரவங்க நல்ல பெரிய ஃப்ரண்டேஜான பிளாட்டா பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபேஸிங்லயும் இப்போதைக்கு பிளாட் அவைலபிள். சரி, இந்த சைட் லொகேஷன் பார்த்துடலாமா? ஈஸ்ட் தாம்பரம் ஃப்ளைஓவர் ரூட்டு இறங்கி நேராக வரீங்க கேம்ப் ரோட் ஜங்ஷன். இந்த கேம்ப் ரோட் ஜங்ஷன் ரைட் எடுத்தா ஆன் மெயின் ரோட் மேலே உங்களால் பாரத் யூனிவர்சிட்டியை பார்க்க முடியும். இந்த பாரத் யூனிவர்சிட்டி தாண்டிங்கன்னா மப்பேடு ஜங்ஷன். ஓகேங்களா? இந்த மப்பேடு ஜங்ஷன்லேருந்து ஷார்ப்பா வெறும் 2 கிலோமீட்டர்ல வெங்கம்பாக்கம் ஆன் மெயின் ரோட் மேலே ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூலை உங்களால் பார்க்க முடியும். இங்க இதுதான் லேண்ட்மார்க். இந்த ஸ்கூலுக்குன்னு இங்க ஒரு நேம் இருக்குங்க. இதோ பாருங்க, ஜியான் ஸ்கூல் தெரியுதுங்களா? எஸ். பக்கத்துல பாருங்க எவ்வளவு வீடுகளும் பங்களாக்களும் இருக்கு அப்படின்ட்டு. இந்த ஏரியால ஸ்கூலுக்கு பேக் சைட்ல அந்த ஆர்ச் இருக்குல்ல, அந்த ஆர்ச்ல தான் நம்மளோட லேஅவுட். அவ்வளவுதாங்க. பாத்தீங்களா எவ்வளவு பக்கமா இருக்கு அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லாம இன்னொரு அப்ரோச் இருக்கு நம்ம சைட்டுக்கு, நான் சொல்றேன். இவ்வளோ வீடுகளுக்கு மத்தியில இது மாதிரி வெல் டெவலப்ட் ஏரியாவான ஈஸ்ட் தாம்பரத்துல வெங்கம்பாக்கத்துலலாம் பிளாட்டுகள் கிடைக்கிறதே கஷ்டம். இங்க கிடைச்சிருக்கு, மிஸ் பண்ணாம சீக்கிரம் வந்து பாருங்க. அண்ட் ஒன் மோர் திங், எப்படி ஜியான் ஸ்கூல்ல இருந்து வெறும் ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம சைட் இருக்கோ, அது மட்டும் இல்லாம ஃபிட்ஜி ஸ்கூல் அண்ட் ஸ்ரீநிகேதன் பாடசாலா சிபிஎஸ்இ ஸ்கூல், இது ரெண்டுமே நம்ம சைட்ல இருந்து 2 கிலோமீட்டருக்கும் கம்மியான டிஸ்டன்ஸ்லயே இருக்கு. அதே மாதிரி ஈஸ்ட் தாம்பரத்துல எம்சிசி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் அண்ட் பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் மெடிக்கல் காலேஜ் ரொம்பவே ஃபேமஸ். இது எல்லாமே பக்கத்துல இருக்க எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இனியவங்க 1 கிலோமீட்டர்ல ஜியான் ஸ்கூல், 2 கிலோமீட்டர்ல ஃபிட்ஜி ஸ்கூல் அண்ட் ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்கும்போது இதை விட ஒரு பெஸ்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கவே முடியாது. நான் சொல்றேன், இந்த 3 ஸ்கூலுமே டாப் ஸ்கூல்ஸ். இந்த 3 ஸ்கூலுமே நம்ம சைட்டுக்கு பக்கத்துலயே. வேற என்னங்க வேணும் நமக்கு? அதுவும் இல்லாமல் முக்கியமாக நேச்சுரல் கிரவுண்ட் லெவல்லேருந்து கிட்டத்தட்ட 2 ஃபீட்டுக்கும் மேலே நல்லா ரைஸ் பண்ணி தான் உங்களுக்கு கான்கிரீட் ரோட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்றைக்குமே டேமேஜ் ஆகாதுங்க. ஈஸ்டர்ன் பைபாஸ் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்க இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ்லேருந்து நம்ம ப்ராஜெக்ட் வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் மட்டும் தானுங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு இருக்குல்ல, இது வழியாக நம்ம சைட்டுக்கு வரலாம். நாம இப்போ வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல நிற்கிறோம். இங்க ஜங்ஷன் ரைட் எடுத்தா இங்கிருந்து 2.5 கிலோமீட்டர் நம்ம சைட்டு இருக்கிறது ப்ராப்பரா நம்ம வெங்கம்பாக்கத்தில். ஓகேங்களா? ஸோ நம்ம சைட்டு ஈவன் மப்பேடுல இருந்து அப் டு கேம்ப் ரோடு வரைக்கும் இவ்வளோ கமர்ஷியல்ஸும் உங்களால் பார்க்க முடியும். ஈஸ்டர்ன் பைபாஸ் டைரக்டா இந்த ரோடு கூட வந்து கனெக்ட் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது 100 ஃபீட் ரோடுங்க. ஏகப்பட்ட சூப்பர் மார்க்கெட்ஸ், பல மல்டி பிராண்டட் ஷோரூம்ஸ், கல்யாண மண்டபம், பெட்ரோல் பங்க், அது இதுன்ட்டு எல்லாமே இந்த ரோட் ஸ்ட்ரெச்லயே இருக்கு. நீங்க எதுக்குமே பெருசா எங்கேயுமே போக தேவையில்லை. இதெல்லாம் தாண்டி இவ்வளவு பெரிய மெயின் ரோட்ல இருந்து நம்ம சைட்டு வெங்கம்பாக்கம் மெயின் ரோட்ல இருந்து நம்ம சைட் வெறும் ஒரு 1 கிலோமீட்டர்ல ஜியான் ஸ்கூலுக்கு பேக் சைட்ல இவ்வளோ வீடுகளுக்கும் மத்தியில இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டை லான்ச் பண்றவங்க ஆரோ ஹோம்ஸ், அவங்க நம்பர் தான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிட்டு டைரக்டா விசிட் வந்து பாருங்க. யாருக்கும் எந்த கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவோட நமக்கு வரதுனால எந்த பேங்க்ல வேணாலும் அப் டு 80% வரைக்கும் பேங்க் லோனும் போய்க்கலாம். பேங்க் லோன் எல்லாமே ஆரோ ஹோம்ஸ்ல இருந்து இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம ஆர்ச் விட்டு வெளியே வரும், எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட மோர் தென் 1000 வீடுகளுக்கு மேல நான் பார்த்துட்டு வந்தேங்க. அது மட்டும் இல்லாம குறைஞ்சது ஒரு 60-70 வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிட்டு இருந்தது. நம்மளோட இந்த ஸ்ட்ரீட்லயே 6-7 வீடுகள் கட்டிட்டு இருக்காங்க. அடுத்த 1-2 வருஷத்துலலாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்டை கூட இங்க பார்க்க முடியாது போல, அந்த அளவுக்கு டைட் ஆயிரும். நம்ம காம்பவுண்ட் ஒட்டி தூரத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். தூரத்துல தெரியுது பாருங்க, லைனா ரோசஸ். அங்க வீடுகளோட ரேட்டு 1.5 கோடி ரூபாய்க்கும் மேல.
எங்க நான் சும்மா பேச்சுக்கு சொல்லுங்க, உண்மையிலேயே அங்க 1.5 கோடி ரூபாய்க்கும் மேல. ஆனா இங்க அந்த வீடுகளோட பாதி விலையில உங்களால இங்க தனி வீடையே அமைச்சிக்க முடியுங்க. இங்க பிளாட்டோட ரேட்டு 5300 rupees தாங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் எடுத்தீங்கன்னா 53 lakhs, கூட ஒரு 20 to 25 lakhs போட்டீங்கன்னா அரௌண்ட் ஒரு 75 lakhs to 80 lakhsல இண்டிவிஜுவல் வில்லாவே கட்டிடலாங்க. நீங்க ஹேரோ ஹோம்ஸே கன்ஸ்ட்ரக்ஷன் கூட பண்ணி தராங்க. வாங்க வந்து பிடிச்ச பிளாட்டை சூஸ் பண்ணுங்க, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளாட்டை சூஸ் பண்ணுங்க. இவங்களுமே கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணி கொடுத்துட்றாங்க. இல்லை நான் பிளாட் மட்டும் போதும் சார் அப்படின்னா வந்து பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. 5300 rupees per ஸ்கொயர் ஃபீட், ரேட் நெகோஷியபிள். வேற என்ன யோசிச்சுக்கிட்டு ஈஸ்ட் தாம்பரத்தில் நீங்க லேண்டோ வீடோ பார்க்குற மாதிரி இருந்தா இதை விட ஒரு பெஸ்ட் லொகேஷன் இருக்கவே முடியாது ஈஸ்ட் தாம்பரத்தில். டோன்ட் மிஸ் இட் மக்களே. அடுத்த ஒரு 1-2 மாசத்துல மொத்த பிளாட்டுகளும் வித்து தந்துரும். ஈஸ்ட் தாம்பரத்தில் ஜென்ரலாவே பார்க்குற மக்கள் ரொம்ப அதிகம், அதனால நீங்க மிஸ் பண்ணாதீங்க. இப்பவே ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஜோன்ல பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from உங்கள் GS.